பேசலாம். அக்னி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கேபி முனுசாமி மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி சொல்றாரா, அல்லது பிரியன் சார் ஒரு லாஜிக் வைக்கிறாரு, டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் ஒரு லாஜிக் வைக்கிறார் இல்லையா? அந்த ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வியூகத்தோட பின்னணியா தான் இதை புரிஞ்சுக்கலாமா? இந்த வியூகத்துக்கு அதிமுக இசைவு தெரியல, அதிமுகவினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமை ஒத்து வரல அப்படின்றதுனால ஓப்பனா உடைச்சு பேசுறாரா கேபி முனுசாமி? சார், நம்ம இந்திய திருநாட்டில் நிறைய அரசியல் கூட்டணி ஏற்பாட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தனி மனிதர்களாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம். ஆனால் இதில் பாரதிய ஜனதா இன்றைக்கு அவர்களுக்கு நடிகர் விஜய் அவங்களுக்கு ஒய் பிரிவு கொடுத்துருக்குது அப்படின்னா, இது அவர் கேட்டாரா? பிரியன் சார் சொன்னார், அவர் கேட்டாரா? யாருக்கும் தெரியலை. அல்லது கொடுத்ததை மறுத்தாரா? அது போக போக ஷாகுல் மீது நான் வரேன், இருங்க ஒரு நிமிஷம், நான் மீண்டு வரேன். நான் அரசியல் கட்சி தலைவர் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கொடுத்தான்னு சொல்றாரு, அது கண்டிக்கத்தக்கது. நடிகர் விஜய் எப்படி ஒரு சொல்லலாம்? இல்ல ஒரு நடிகர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தான் கொடுத்திருக்காங்க, வெளியே நடிகர் விஜய் கொடுக்கல. பாதுகாப்பு சரி, பேசலாம் ஷாகுல். இல்ல, அவர் நடிகர் இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவர். இப்பொழுதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல, ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிக்கல. இப்போ கட்சியினுடைய தலைவர் அப்படின்றதுல அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இப்ப வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு. திரைப்படத்துல சொல்றேன். அப்ப நடிக்கலங்கிறாரா? அரசியல் கட்சிக்கு வந்துட்டோம், இல்ல இப்ப அவர் நாங்க நடிக்கலங்கிறாரா? கேக்குறது என்னன்னா, விஜய்க்கு தாவேகாவுடைய தலைவரா கொடுத்திருக்காங்களா, நடிகரா கொடுத்திருக்காங்க? ஒருங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிற. இப்பயே உங்களுக்கு இப்படி இது வந்துச்சுன்னா அப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு தெரியலையா? இந்த கருத்தை உங்க கருத்து வரும்போது சேர்த்து சொல்லுங்கன்ற. சரி, இருக்கட்டும். இப்ப சார், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசியல் கட்சிகள் எல்லா பேருமே கூட்டணி அமைக்கிறதுல தான் இங்க சிக்கல் இருக்குது. ஒரு புறத்துல திமுக கூட்டணியோடு இருக்கிறோன்றாங்க, இன்னொரு புறத்துல அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க. இப்ப இதுக்குல பாரதிய ஜனதா கூட்டணியை ஏற்பாடு செய்கிறதா? அதற்கு அதுதான் சொன்னேன், அரசியல் வியூக ஏற்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதற்கு பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நமக்கு கோடிட்டு காட்டுது. இப்ப எல்லாமே எனக்கு தெரியல, இல்ல அப்படியா இருக்குமோ, அப்படி யூகம் இருக்குமோ அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இதுதான் எங்களுக்கு தெரியுமே, அதையே நீ ஏன் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுருவாங்க. இப்ப கேபி முனுசாமி சொல்றாரு இல்லையா, பாஜக கூட்டணி இணைக்கிறதுக்கு தான் அப்படின்றாரு. இது எந்த லாஜிக்ல சொல்றாரு? நான் இப்ப கேட்கிறேன், இதே இது தாவேகாவினுடைய தலைவரும் நடிகர் விஜயும் ஆளுநரை போய் சந்திக்கிறார். அங்க யாரா இருந்தாங்கன்னு தெரியல, கோரிக்கை வைக்கிறார். அடுத்த நாள் பரந்தூருக்கு பயணம் செய்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்முடைய நடிகரும் நாம் தமிழர் கட்சியின் தலைவரும் ரஜினியை சந்திக்கிறார், வெளியிலே வருகிறார், தந்தை பெரியாரை விமர்சனம் செய்கிறார். இதை அப்படி கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஓவைசி என்று சொல்லக்கூடிய ஆந்திராவிலுடைய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தலைவர், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது, அவருக்கு பாதுகாப்பு Z+ கொடுக்கறாங்க. அதை ஓவைசியினுடைய தலைவர் வேண்டாம்னாரு. இல்ல நான் கேக்குறது ஒரே பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் கேக்குறாரு, நீங்க இல்ல. பாஜகவே தன்னுடைய கொள்கை எதிரியா சொன்னவர் எப்படி பாஜக கூட கூட்டணி வைப்பாரு? பாஜகவோட இணைக்கிறதுக்காக தான் ஒய் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்றது எந்த லாஜிக்குமே இல்லையா? அதுல இல்ல லாஜிக் இல்ல. ஆனா இது கொடுத்திருக்காங்களே, அப்ப எங்க இது லாஜிக்னு பாக்குறதா இல்ல அக்கறைன்னு பாக்குறதா? அக்கறைன்னு தான் பார்க்கணும். அப்ப அக்கறை என்றால் எந்த இடத்தில் பாதுகாப்பு தமிழக அரசு சரிவர கொடுக்காமல் இருந்து, அல்லது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து, அல்லது தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலனை செய்ததா? தளபதி அவர்கள் செல்கின்ற வழியிலே முட்டை வீசுவோம் என்று ஒரு நடிகருடைய ரசிகர் பொதுவெளியிலே ஒரு ஆடியோவை கசிய விட்டாரு. தமிழக அரசு அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது?
ரஜினி ரசிகர் ஓபனா சொல்லுங்க. என்ன சார் இது? ஓபனா சொல்லுங்க ரஜினி ரசிகர். வீசுவோம் என்று சொன்னால் வீசுவோம் என்று சொன்னதற்கு ஒய் பிரிவு என்றால் அப்ப அப்ப வீசுனா இசட் நடவடிக்கை எடுப்பீங்களா? அப்ப வீசுனா நடவடிக்கை எடுப்பீங்களா? இது என்ன இது? சரி பேசுங்க, அமைதியா இருங்க, பேசுங்க. ஷாகுலமீன் இருங்க, பேசலாம் நான் பேசலாம். உங்க நேரத்துல பேச மாட்டேன் நண்பர். ஆனால் நீங்க அடுத்தவங்க நேரத்துல பேசுறதுனாலயே வெற்றியாளன் என்று பொருள் இல்லை. இல்ல இல்ல நிறுத்திக்கோங்க. அக்னி பேசலாம் பேசலாம். இப்ப நான் இப்ப கேட்பது என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இல்ல அவர் இப்ப- இல்ல ஒரே நிமிஷம். நீங்க கங்கனா ரணாவத் விஷயத்தை எடுக்கிறப்போ அவர் ஒரு பாதுகாப்பு படை அதிகாரி அடிச்சாரு. இப்ப இவர் மேல முட்டை வீசுறாரு. அடிச்சதுனால் ஒய் முட்டை பிளஸ் வீசுறாரா? இல்ல நான் சொல்ல வரேன் இருங்க அக்னி. அடிச்சதுனால் ஒய் பிளஸ், அடிக்க போறதுனால ஒய், அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. ஒய் கொஸ்டின் நேற்றைய தினம் இதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். நேற்றைக்கு ஒரு புகழ்மிக்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்களே, அது எப்படி இத்தனை சதவீதம் கூடி இருக்குது அப்படின்னு? நாடாளுமன்ற தேர்தல் இப்பதான் நடந்திருக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு 3 மாதமோ அல்லது அதுக்கு மேல 6 மாதமோ பாஜகவினுடைய தலைவர் வெளிநாட்டுக்கு அரசியல் மேற்படிப்புக்காக போயிட்டாரு. இந்த 6 மாத காலத்துல 3% உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி? எந்த தேர்தல் அதை சொல்லுகிறது? அப்போ இவை எல்லாமே அப்போ நீங்க சொல்லக்கூடியது நீங்களாவே ஒரு ஹைப். இது ஒண்ணு. இது அப்படியே விட்டுருங்க. இந்திய நாட்டில் பாராளுமன்றத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசினாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் அதற்கு அரசியல் கட்சிகள் எப்படி எதிர்வினை ஆற்றியது என்பது தெரியும். அது முடிய தமிழ்நாட்டில் திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை பேசுகிறார். அப்போ எல்லா முயற்சிகளிலும் எல்லா இடத்திலையும் சித்தாந்தத்தை தகர்த்து 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 இன்னைக்கு நாம அதுக்கு வரலாமோ என்று இல்ல அந்த புள்ளியை தான் இவர் டாக்டர் சுமன் சிங்கையும் வைக்கிறார். அப்போ ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு பாஜக இந்த பிளான் போடும் இல்லையா? அதுல விஜய்க்கும் ஆதாயம் இருக்கு. சில பேரங்கள் பேசப்படலாம், பதவி கொடுக்கிறோம்னு சொல்லலாம், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்றதுலாம் ஒரு லாஜிக்கா இருக்கு இல்லையா? அப்போ துணை முதலமைச்சர் பதவி, மெகா கூட்டணி, இதன் மூலமாக விஜயம் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும், கட்சியினுடைய நிர்வாகிகளும் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும், திமுகவும் வீழ்த்தின மாதிரி இருக்கும் இல்லையா? நான் இந்த நியூஸ் 7 வாயிலாக நம்முடைய நெறியாளர் ரீகன் சார்கிட்ட உங்கள்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் கேட்குற கேள்வி தான் பதில் சொல்லுவோம். பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்காக நான் கேட்குறேன். இந்திய நாட்டில் பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணியோட தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி வச்சார். அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா? இசட் பிரிவோ ஒய் பிரிவோ கொடுத்தீங்களா? ஏன்னா இந்திய நாட்டில் ஏபிசிடி மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய பணம், மக்கள் வரி பணம். இதேது நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு உங்களோட கூட்டணியில் பங்கேற்றார் 2014. அவருக்கு நீங்கள் கொடுக்கல. இன்றைக்கு நடிகர் விஜய் அவர் கோச்சுக்குறாரு, அது தாவேகாவினுடைய தலைவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உள்நோக்கம் என்னன்னு மக்களுக்கு புரியாது. அதுதான் டாக்டர் சுமந்த் என்ன சொல்றாரு, மெகா கூட்டணிக்கான பிளானா இருக்கலாம். அதுல என்ன உங்களுக்கு டவுட் வருது? அந்த மெகா கூட்டணிக்குள்ள அதிமுகவும் இருக்கலாம் இல்லையா? அதிமுகவும் இருக்கலாம், தாவேகா இருக்கலாம், பாஜக இருக்கலாம், பாமக இருக்கலாம். அவங்க எல்லாருடைய பொது எதிரி திமுக அப்படின்றப்போ, திமுக அதனுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறப்போ அதுக்கு எதிரான ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்கணும் இல்லையா? அவர் டாக்டர் சுமந்த் அதுதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. காங்கிரசும் சிவசேனாவும் பரம எதிரிகளாக மகாராஷ்டிராவில் இருந்தாங்க, ஒரு புள்ளியில இணையிலையா? அந்த லாஜிக் வைக்கிறார் இல்லையா? அப்ப இனிவோன்னு சொல்லிட்டு போயிருங்கன்றேன். இனிமே சொல்லுவாங்கன்றார். சொல்லட்டும், எப்ப வேணாலும் சொல்லட்டும். நாளைக்கு கூட சொல்லலாம். இப்ப தாவேகாவினுடைய தலைவர் நாளைக்கு கூட சொல்லலாம். நான் கேட்கவே இல்ல. இல்ல இப்ப அந்த இடத்துல தான் எப்படி சொல்றேன். ஒரு நிமிஷம். நீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த கருத்தை பேசியதுக்கு பிறகு அவர் பாதுகாப்பு கேட்டாரா? ஆனால் கேட்காமலேயே தமிழக அரசு அவர் வீட்டுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி இல்ல இத பாதுகாப்புன்ற அம்சத்தை தாண்டி செங்கோட்டையின் மூலமாக மறைமுகமாக அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதற்கான ஒரு சமிக்கையா இது பார்க்கலாம்ல. அதாவது சார், தானா கனியாத பழத்தை தடியால் அடிச்சு கனிய வைக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்றாங்க. இந்த கட்சி இப்படி செய்தால் குறியீடுன்னு வாங்கல, குறிப்பறிதல், ஒரு சைகையால கூட நாம என்ன சொல்ல வந்தோம் பேசாமலே குறிப்பை சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் எங்கள் பக்கம் வாங்க, உங்களுக்கு பலம் இருக்கிறது, நீங்கள் இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கிறது. நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன?
நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பட்டதை மனசுல பட்டுன்னு சொல்லிடுவார், கோபப்பட மாட்டார், ஆனால் நல்லவர். அதே தான் நடிகர் விஜய் அவர்கள் பேசாமலே கோபிக்காமலே ஒரு சிரித்த புன்முறுவலோடு இருக்கிறார். அது இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு வாக்குகளாக மாறும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதுதான் காலம் சொல்லுகிற மருந்து.